சனி தசையில் ராகு புக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கறதுக்கு நம்ம வம்சாவளியினுடைய அமைப்பை பிரதிபலித்து காண்பிப்பவர்கள் இவங்க 2 பேரும் தான், வேற யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ராகு கேது நம்ம செய்யக்கூடிய ஊழ் வினைகளை, கர்ம வினைகளை கணக்கெடுப்பவர்கள். நல்லதை கேது எடுப்பான், கெட்டதை ராகு எடுப்பான். சார், ஒரு தசை ராகு தசை ஒரு குடும்பத்தில் நடக்குதுன்னா ஓஹோன்னு வச்சுருப்பான் சார். நிறைய அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வச்சுருப்பான் சார். வண்டி வசதிகள், வீடு பங்களாக்கள், காடு நிலங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பான் சார். 18 வருஷம் ராகு தசை ஆரம்பிக்கும் போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சுயபுக்தி, ராகு ராகு ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குரு புக்தி, இது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுத்துருப்பான் சார். மிட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட அந்த தசை காலத்தில் வந்து அருமையாக அவங்களுக்கு வந்து வசதி கொடுத்துருப்பான் சார். பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருப்பான் சார். நிறைய மக்கள் தொடர்பை கொடுத்துருப்பான் சார். தொழிலில் வந்து நிறைய முன்னேற்றத்தை கொடுத்துருப்பான் சார் ராகு. ஆனால் கடைசியில் வந்து நீங்கள் அந்த ராகு தசை முடியும் போது புறத்தையும் தூக்கிடுவான். இது நமது மூதாதையர்களுடைய கர்மாவை வந்து அந்த ராகு இவனுக்கு கொடுக்குறான், நல்லதை கொடுக்குறான். சரி, அவங்களையெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு கர்ம காரியங்களை வந்து அளவீடு எடுத்து இந்த ஜாதகர் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு வந்து இவனுக்கு நல்லதை கொடுக்குறான். இவனும் அதே மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னா போகும்போது எடுத்து போயிடுவான். இவ்வளோதான் சார் ராகு. அப்போ பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய நம்ம எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பாரம்பரியங்கள் வந்து நன்மையான பாரம்பரியங்களாகவே, நல்லது செஞ்சவங்களாகவே இருந்துட்டு இருப்பாங்க. தர்மத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதர்மத்துக்கு வந்து ரொம்ப பயப்பட்டு தர்மத்தை நிறைய செய்வாங்க. இந்த பாரம்பரியம் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி தசை ஒன்றும் பண்ணாது, ராகு புக்தி எதுவும் பண்ணாது. ஆனால் நம்ம ஜோதிட நூல்களில் சொல்லியிருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு பலன்களெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ சனி தசையில் வந்து ராகு புக்தி என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கடுமையான பாடல் சொல்லுது. உண்டாகும் காரிதசையில் ராகு புக்தி உறுதியில்லா மாதம் அது 34. எத்தனை நாள்? 34 மாதம். 34 மாதம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 10 மாதம் 6 நாள். அதாவது வந்து உண்டாகும் காரிதசை ராகு புக்தி உறுதியில்லா 34 மாதம் ஆகும். அதிலே வந்து கொண்டாகும் நாளதுவும் 6. அப்போ 2 வருஷம் 10 மாதம் 6 நாள் அப்படிங்கிறது வந்து சனி தசையில் ராகு புக்தி அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இதில் என்னென்னா, இந்த கொண்டாகும் நாளதுவும் 6 ஆகும், அதில் கொடுமையுள்ள பலனை குறித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப கொடுமையான பலன்கள் நடக்கும், அதன் பலனை குறித்து சொல்வோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை பார்த்த உடனே என்ன ஒன்று நம்மளுக்கு பயம், ஐயோ சனி தசை நடக்குது, அடுத்து ராகு புக்தி வரப்போகுது, ரொம்ப கடுமையாக இருக்கும்,